வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் வேல்யூ ரிசர்ச் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் போர்ட்டலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாராக இருக்கிறது பெட்டர். அவங்க சொல்கிறத, அவங்க போடுற கிராஃபு, அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இது நான் ஒரு சில உதாரணங்கள் இதில் போட்டிருக்கேன், ஒரு 4 உதாரணம் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ நான் யூஸ்வலாக போடுற வீடியோ அளவுக்கு எல்லாரும் பார்க்கல, பட் எனிவே இது ஒரு சாக்கா வச்சு வேணால் பாருங்கள். ஸோ இது குவாண்டம் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். அந்த ஃபண்டை பற்றி நான் பேச வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது குவாண்டம் லாங் டேர்ம் ஈக்விட்டி வந்து அந்த ப்ளூ லைன், அந்த கிரே கலர் லைன் வந்து S&P BSE 100 டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கே வந்து பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா S&P BSE 200. ஸோ ஃபண்டுடைய ஆக்சுவல் பெஞ்ச் மார்க் BSE 200, பட் அவங்க கம்பேர் பண்ணது BSE 100ஓட. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு சில சமயம் உங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் ஃபண்டோட. சில சமயம் ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது BSE 100க்கும் 200க்கும். பட் நீங்கள் அந்த ஃபண்டுடைய பெஞ்ச் மார்க் வந்து அந்த BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 200 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீடம் அந்த ஃபண்டுக்கு இருக்கும்போது BSE 200 தான் நீங்கள் பெஞ்ச் மார்க்காக பிளாட் பண்ணணும். இப்போது முதல்ல வந்து வேல்யூ ரிசர்ச் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, NSEலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு இருந்தாங்க. NSEயோட ஃபீடு வச்சுட்டு இருந்தாங்க, இண்டெக்ஸ் ஃபீடு. நிஃப்டி 200, நிஃப்டி 500, 50 அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆச்சு. மேபி அவங்க காசு ரொம்ப காசு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப விலையேறினதுனாலையோ என்னமோ அதை விட்டுட்டு நிஃப்டி இண்டிசஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு BSEக்கு மாறினாங்க. ஸோ நீங்கள் BSE 100 டேட்டா இருக்கும்போது BSE 200 டேட்டாவும் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை வந்து போட வேண்டியது அவங்களுடைய வேலை. ஏன்னா இது வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாரும் இதெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. என்னத்துக்கு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இந்த ரிஸ்க் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் எப்போ எந்த ரிட்டர்ன் ரொம்ப நாளாக வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லாமே இருந்தாங்க. நான் வந்து அதை ட்விட்டரில் போட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் அனீஷ் மோகன் வந்து அதை வேல்யூ ரிசர்ச்க்கு காமிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இதை மாற்றினாங்க. ரிஸ்க் மெஷர்ஸ் ஹவ் பீன் கால்குலேட்டட் யூசிங் கேலண்டர் மந்த் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years அப்படின்னு. அதாவது லாஸ்ட் 3 yearsக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வச்சு இது வந்து ஆவரேஜ், இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சார்ட்டினோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே முன்னாடி சொல்ல மாட்டாங்க, யாருமே கவலைப்படுறது இல்லை. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். நமக்கு வந்து ஒரு 3 ஸ்டார் ஃபண்டுப்பா, இப்படி பார்த்துட்டு ஏதோ இது சரியாக வேலை பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக தான் எல்லா இன்வெஸ்டர்ஸும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால நம்ம எதுக்கு அவ்வளோ கவலை பண்ணணுங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு அது எல்லாருக்குமே இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது நிறைய, அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ இது பார்த்தீங்கன்னா UTA நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இவங்க கம்பேர் பண்ணுறது BSE 100ஓட. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை ஆப்வியஸ்லி அதோட இண்டெக்ஸோட தான் கம்பேர் பண்ண முடியணும். இல்லைன்னா அது லாஜிக்கே இல்லை. BSE 100ஓட கம்பேர் பண்ணுறதுல என்ன லாஜிக் இருக்குது? இந்த மாதிரி கிராஃப் சும்மா ஏதோ கிராஃப் போடணுங்கிறதுக்காக ஒரு கிராஃப் போடக்கூடாது, இது முட்டாள்தனம். ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் HDFC ஹைப்ரிட், எல்லா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் இந்த ஒரு ப்ராப்ளம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFC ஹைப்ரிட் ஈக்விட்டியோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 50 ஹைப்ரிட் காம்போசிட் 65% ஈக்விட்டி, 35% பாண்ட்ஸ். இந்த ஹைப்ரிட் ஃபண்டு இதுக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ப்ளஸ் கிறிசில்ஸ் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி பிளெண்டட் இண்டிசஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா இவங்க வந்து இப்போ HDFC ஹைப்ரிட் ஈக்விட்டியை அவங்களா உருவாக்கின VR பேலன்ஸ்ட் TRI, அப்படி VR பேலன்ஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ்னு அவங்களா உருவாக்கின ஒரு இண்டெக்ஸை போட்டிருக்காங்க. இது வந்து ஹைபிரிட் கேட்டகரியில் இருக்கிற எல்லா இண்டிசஸையும் சேர்த்து போட்டது. அது எந்தெந்த ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஏதோ ஒரு மேலோட்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அக்ரெசிவ் ஹைபிரிடுக்கும் இந்த VR பேலன்ஸ்டு தான் போடுவாங்க, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜுக்கும் VR பேலன்ஸ் தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது எந்த மாதிரியான பேலன்ஸ் இண்டெக்ஸ்னு தெரியாது. அதை வச்சு நான் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி விஷுவலாக கம்பேர் பண்ணி எனக்கு என்ன யூஸ் இருக்குது? ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்காதீங்க, அது வந்து உங்களுடைய அனாலிசிஸ் தப்பாக முடியும்.
ரெண்டாவது வந்து இந்த புத்திசாலிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டின்னு நினைக்கிறேன். பிர்லா சன்லைஃப் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட், இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் நினைக்கிறேன். இது வந்து பிர்லா சன்லைஃப் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெகுலர் பிளான், பிர்லா இண்டெக்ஸ் டைரக்ட் பிளான். ரெகுலர் பிளானுக்கு 3 ஸ்டார், டைரக்ட் பிளானுக்கு 2 ஸ்டார். இது ஒன்றும் புரியாதவனுக்கு எப்படி வந்து இப்போ ரெகுலர் பிளான்னா என்ன? டெய்லி என்ஏவி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறதுக்கு உண்டான செலவுகளையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனையும் உங்க பணத்திலிருந்து டெய்லி எடுத்துட்டு தான் என்ஏவியை டிக்ளேர் பண்ணுவாங்க. அது வந்து ரெகுலர் பிளான்ல. டைரக்ட் பிளான்ல அந்த கமிஷன் எடுக்க மாட்டாங்க, வெறும் செலவுகளை மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ டைரக்ட் பிளானோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போதுமே ரெகுலர் பிளானோட டெஃபினட்டா ஹையரா தான் இருக்கும். அப்போ ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது எப்படி அந்த டைரக்ட் பிளானுக்கு லோயர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியும்? அது ஏன்னா இவங்க இந்த புத்திசாலிங்க என்ன பண்றாங்க, இப்போ டைரக்ட் பிளான் எல்லாம் தனியா ரேட் பண்றாங்க, ரெகுலர் பிளான் எல்லாம் தனியா ரேட் பண்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் சேர்ந்து ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒழுங்கா வந்து ரெகுலர் பிளானுக்கு கம்மியான ஸ்டார்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, கண்ணா பின்னான்னு மாத்துவாங்க. இவங்களை நம்பாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சோம்பேறிங்களுக்கு அவங்க கொடுக்குற டேட்டாவை தப்பான டேட்டாவை வச்சு அதை வச்சு அவங்க பணத்தை மேனேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, சொல்லிட்டே போகலாம். எனக்கு அழுத்து போச்சு. ஸோ தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நன்றி, வணக்கம்.